ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக மகிழன் இணைந்திருக்கிறார். தொடர் வணக்கம். வணக்கம் தொடர். தொடர், தமிழ்நாட்டில் புதிய கட்சி ஒன்று உதயமாயிருக்குது. ஏற்கனவே இத்தனை கட்சி பத்தாதுன்னு இது ஒன்றா அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு சில மக்கள் புலம்புனாலும், இளைஞர்கள் மத்தியில், குறிப்பாக நடிகர் விஜய் அவர்களுடைய ஆதரவாளர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பு பார்க்க முடியுது. ஒரு காலகட்டத்தில் அஜித் அதிமுகவில் சேர போறாரு, ஜெயலலிதாவுக்கு அப்புறம் அஜித் தான் அந்த கட்சியை எடுத்து நடத்த போறாரு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதாவுக்கு அப்புறம் த்ரிஷா அந்த கட்சியை எடுத்து நடத்த போறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரப்போறேன் அப்படின்னு சொன்னாரு, கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொன்னாரு. அந்த அந்த பாதையில அவரு ஒரு ஒரு விவேகமான வேகத்துல வந்துகிட்டு இருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். இடையில சினிமால இருந்து அரசியலுக்கு வந்த சீமான்ல இருந்து, விஜயகாந்த்ல இருந்து, கமலஹாசன்ல இருந்து வந்த வேகத்துல காணாம போயிட்டாங்க. சிலர் ஓரமா நிக்கிறத பார்க்க முடியுது. தாவேகா, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக விஜய் தன்னுடைய கட்சியினுடைய கொடியை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அதோட சேர்த்து பாடலையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அந்த கட்சி கொடியிலையும் பாடல்லையும் இருக்கக்கூடிய சில அம்சங்கள் தான் இப்ப நம்மளை கேள்வி கேட்க வைக்குது. என்ன அப்படின்னா, அதிமுக, திமுக போன்ற திராவிட கட்சிகள்ல இருந்து தான் சில கொள்கைகளை அதுல சேர்த்திருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. குறிப்பா 3 எழுத்து அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கள் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தின அந்த வார்த்தைகளை டிப்பிக்கலா பயன்படுத்தி இருக்கிறாரு. இதை எப்படி தோழர் பாக்குறீங்க? ஆமா, அந்த பாடல்ல ஒரு சில வரிகள் நான் படிக்கணும்னு நினைக்கிறேன். மக்களோட தொப்புள் கொடியில முளைச்ச கொடியும் பறக்குது, மனசுல மக்களை வைக்கும் தலைவன் வரும் நேரம் இது அப்படின்னு சொல்றாரு. அவரை சொல்றாரு, நீங்க கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றி காட்டும் காலம் இது அப்படின்றாரு. அதாவது நம்ம ரஜினி மேல வைக்கிற தொடர்ச்சியான விமர்சனம், அதாவது நான் சொல்றது ராமதாஸுக்கும் ரஜினிக்கும் சண்டை ஏற்பட்ட காலத்துல இருந்து, காவிரி பிரச்சனையில அவருக்கு சொல்ற கருத்துல இருந்து சொல்றேன். அப்போ நம்ம இவ்வளவு பணங்களை தமிழக மக்கள் கொட்டி கொட்டி கொடுக்குறாங்க, நீங்க கர்நாடகாவில் போய் தொழில் தொடங்குறீங்க, இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன திருப்பி செஞ்சீங்க அப்படிங்கிற கேள்விகள் நம்ம தொடர்ச்சியா எழுப்பிட்டு இருந்தோம். அவர் அரசியல் கட்சி தொடங்க போறாரு அப்படின்னு ஒரு அறிவிப்பு சொன்னாரு. பல வருடங்களா சொல்லிட்டு இருக்காரு. இந்த முறை, அதாவது அவர் வெளிப்படையா எப்பவும் சொன்னதில்லை. திரைப்படங்கள்ல ஏதோ வரிகளை யாரோ ஒருத்தர் எழுதுவாங்க, அதற்கு டப்பிங் வாசிப்பாரு. நான் அதை ஒத்துக்கிறது அவருக்கு உட்பட்டது தானே, அவர் வேணான்னு சொல்ல முடியும்ல. ஆனா அதை வேண்டும் என்றேதான் அதை ஒத்துக்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் நான் அறிவிச்சாரு, நான் வரப்போறேன்னு அறிவிச்சாரு. அறிவிச்சப்போ சரி, உண்மையிலேயே இந்த மக்களுக்கு ஏதோ செய்ய போறாரோ அப்படின்னு நினைச்சோம். ஆனா உண்மையில் ரஜினிக்கு நெருக்கமானவர்கள், ரஜினியை பற்றி தெரிந்தவர்கள், அவர் இந்த சம்பாதிச்ச காசெல்லாம் மக்களுக்கு எல்லாம் செலவு பண்ண மாட்டாரு. வேற எங்கேயாவது நண்பர்கள்ட்ட இருந்து வேணா கட்சியை நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் பணத்தை அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம் அப்போது வந்தது. அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் பின்வாங்கி கொண்டாரு. ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ஒரு உச்சகட்ட நடிகராக பல கோடிகள்ல சம்பளம் வாங்கிட்டு இன்றைக்கு வரேன்னு, முழு நேர அரசியலுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. அரசியலுக்கு வந்துட்டா அதுக்கப்புறம் படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் அவர் சொல்ற மாதிரி மக்களுக்கு கொடுத்த கிட்டத்தட்ட நாளை தீர்ப்பு. நான் ரொம்ப ரொம்ப சின்ன வயசுல சின்ன பையனா இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த காதலுக்கு மரியாதை, அப்பெல்லாம் கொஞ்சம் நல்ல படம் பார்க்குற ஒரு நல்ல விவரம் தெரிஞ்ச ஒரு வயது. அன்னையில இருந்து மக்கள் அவருக்கு தொடர்ச்சி ஆதரவு கொடுத்திருக்காங்க, பணம் கொடுத்திருக்காங்க, புகழ் கொடுத்திருக்காங்க. அது அத்தனையும் இன்றைக்கு மக்களுக்காக அவர் சேவை செய்யணும்னு நினைக்கிறதா அவர் சொல்றாரு. அது உண்மையிலே பாராட்டுதற்குரியதுதான். இதெல்லாம் இதுல அவர் செய்ய முடியுமா? அவர் நினைத்திருக்கிற விஷயங்களுக்கும் அரசியலுக்கும் உள்ள இடைப்பட்ட இந்த தூரபாரங்கள் என்ன, அதை புரிந்து கொண்டுதான் அவர் அரசியலுக்கு வந்திருக்காரா அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்க வேண்டியது இருக்கு. பொதுவா ஒரு என்ஜிஓ அரசியல் அல்லது ஏதோ ஒரு நல்லது செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்திலிருந்து இது வந்திருந்தா, அரசியல் கொஞ்சம் சிக்கலானதுதான். அதுல எப்படி விஜய் சஸ்டெயின் பண்ண போறாரு, எப்படி தொடர்ந்து இந்த மக்கள் அரசியலை முன்னெடுக்க போறாரு அப்படிங்கிற கேள்விக்கு இந்த நிகழ்ச்சியில நமக்கு எந்த பதிலும் வரல. இந்த பாடல்களோ, இந்த பாடல் வரிகளோ, இந்த கொடிகள்ல இருக்கிற அந்த சின்னங்களோ, அதுல இருக்கிற கலரோ பெரிய அளவுல மக்கள் தேவையை, தமிழ்நாட்டினுடைய அரசியல் தேவையை பூர்த்தி செய்திடாது. அது
விஜயை முன்னிறுத்துது. பெரும்பாலும் அது விஜயை முன்னிறுத்துது. இந்த பாடல் வரிகளை பொறுத்த வரைக்கும் விஜயை முன்னிறுத்துது. அப்புறம் தமிழர் உரிமை அப்படின்னு சொல்லுது. முழுக்க முழுக்க திராவிடம் அப்படிங்கிற சொல் இல்ல. இப்ப விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது ம். திராவிடம்ங்கிற சொல்லை வச்சிருந்தாரு. தேசியம்ங்கிற சொல்லையும் வச்சிருந்தாரு. தேசிய அளவிலான கட்சியா அப்படிங்கிற கேள்வி கூட வந்துச்சு. இன்னைக்கு வந்து ம். நீங்க சொல்ற மாரி நட்சத்திரங்கள் வந்து 28 மாநிலங்களை குறிக்குதா? அப்படின்னா, ஆனா அந்த கட்சியிலயோ, அந்த அவங்க கொடுக்கிற விளக்கங்கள்லயோ அப்படி ஒண்ணும் தெரியல. தமிழக வெற்றிக் கழகம், தமிழ்நாட்டு கட்சியாகத்தான் நமக்கு தெரியுது. அது ம். எந்த அளவுக்கு தேசிய கட்சியாக மாறுதுங்கிற ஐடியாலாம் நமக்கு இப்ப இல்ல. ஆனா ஓரளவுக்கு தமிழர் உரிமைய நான் பேசுவேன். ம். ஏழை ஏழை எளிய மக்களுக்காக நான் இருப்பேன். அப்படிங்கிற ம். அப்படிங்கிறதான சின்ன முழக்கங்களே வைக்கிறாங்க. அது வந்து எம்ஜிஆருடைய பாணி. எம்ஜிஆர் வந்து அ ஒரு மிகப்பெரிய அளவுல தன்னை வந்து ஏழைகளின் பங்காளனாக காட்டிப்பாரு. ஆமா. அதற்கு இன்றைக்கு இருக்கிற எம்ஜிஆருக்கும், விஜய்க்குமான ஒரு வேறுபாடு நான் என்ன பார்க்கிறேன்னா, இன்னைக்கு ம். வந்து மிகப்பெரிய அளவுல திரைத்துறையிலேயே கூட விஜயை வந்து அரசியலாக உருவாக்குவதற்கு ஒரு ஆட்கள் இல்ல. அப்படி ஒரு அறிவு பற்றாக்குறை நம்ம சமூகத்துல இருக்கு. அன்றைக்கு ம். கவிஞர் வாலி இருந்தாரு, கண்ணதாசன் இருந்தாரு. நீங்க வந்து எம்ஜிஆருடைய பாடல்கள் எல்லாம் எம்ஜிஆர் எழுதினது இல்ல. எம்ஜிஆர் ஆமாமா. வந்து அல்லது கலைஞரோ, அண்ணாவோ கூட எழுதினது இல்ல. அண்ணாவோ, கலைஞரோ கூட அண்ணா வசனம் எழுதக்கூடியவர். கலைஞர் சிறப்பாக வசனம் எழுதக்கூடியவர். ஆனா கலைஞரும், அண்ணா எழுதினது கூட இல்ல. அது ஒரு சில வார்த்தைகள் கலைஞர் குடுத்திருக்கலாம். 3 எழுத்தில் அந்த மாரி வார்த்தைகள் குடுத்திருக்கலாம். கண்ணதாசன் தான் ஒரு மிகப்பெரிய பாடல்களை பொலிட்டிக்கலா எம்ஜிஆர் ப்ரொஜெக்ட் பண்ற வேலையை கண்ணதாசன் பார்த்தாரு. வாலி பார்த்தாரு. வாலியினுடைய பாடல் வரிகள்லாம் அவ்வளவு அற்புதமாக கம்யூனிச கொள்கைகள் எல்லாம் பேசும் இதுக்குள்ள. சினிமால. திராவிட ஆமா. எப்படி அண்ணாவினுடைய அரசியலே வந்து பன்னாட்டு அரசியலினுடைய நகர்வுகளை ஒட்டி இருக்கும். அவர் உலக அரசியலை பயின்று கொண்டே இருந்தாரு. சோவியத் யூனியன்ல என்ன நடக்குது? சீனாவுல என்ன நடக்குது? இந்த இதர மேற்குலக நாடுகள்ல என்ன நடக்குது? மக்கள் என்ன மாதிரி புரட்சிகள் செய்து கொண்டிருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து தமிழ் சமூகத்துக்கு சொல்லிட்டே இருந்தாரு அவரு. அந்த ம். அதை தொடர்ந்து தான் அவருடைய முழக்கங்கள்லாம் வைக்கப்படும். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கொள்கைகள், முழக்கங்கள் எல்லாமே வந்து இதை ஒட்டி இருக்கும். ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை அந்த உலகளவில் நடைபெறுகிற மாற்றத்தை இதுல இன்க்ளூட் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாரி அந்த பாடல் வரிகள இவர் வந்து எம்ஜிஆரை கொண்டு பாட வைப்பார், பேச வைப்பார். வாலி வந்து பல பாடல்கள நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரியான வரிகள் இருக்கும். அதாவது ம அ அந்த சரியா எனக்கு ஞாபகம் இல்ல. மன்னராட்சிக்கு ஆதரவு குடுத்தோம். இப்போ வந்து மக்களாட்சிக்கு ஆதரவு குடுக்குறோம். நாளைக்கு வந்து இந்த எளிய மக்களுடைய ஆட்சி வரும். அ ம். ஒன்று எங்கள் ஜாதியே அந்த பாட்டு நீங்க பார்த்தீங்கன்னா, ஆமாமா. அப்படி வரிகள் வரும். அதாவது முன்னாடி மன்னராட்சி காலத்துல நாங்க வந்து மன்னருக்கு ஆதரவா இருந்தோம். மக்கள் வந்து மன்னருக்கு ஆதரவா இருந்தோம். மக்களாட்சி காலத்துல இன்றைக்கு வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற இந்த ஆட்சிய வந்து பாதுகாக்கிறோம் நாங்க. நாளைக்கு இது வந்து ஒரு ஏழைகளுடைய ஆட்சியாக மாறும். அப்படிங்கிறமான ம். வரிகள் வந்து வரும். அது வந்து உழைக்கும் மக்கள் அதாவது கம்யூனிசத்துல பாட்டாளி வர்க்க ஆட்சி அமைவது அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் இருக்குல்ல, அதை பிரதிபலிக்கிற வண்ணமா இருக்கும். இது மாரி சினிமா துறையில எம்ஜிஆர ஒரு வலிமையான சக்தியாக காட்டுவதற்கான ஆட்கள் இருந்தாங்க. ஏழைகளின் பங்காளன் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், இந்த ஏழைகள் வேதனை படமாட்டார் அப்படின்னு சொல்ல. இன்னைக்கு இன்னைக்கு வந்து விஜய் கிட்ட அப்படி ஒரு பாட்டு இருக்கா? அப்படின்னா தலைவா தலைவாலாம் அது அவரை புகழ் பாடுகிற பாட்டு தான். அதை தாண்டி வேற ஒண்ணும் இல்ல இல்ல. இல்ல இன்னைக்கு காலகட்டத்துல அந்த மாதிரியான பாடல்களோ, இல்ல அந்த மாதிரியான காட்சிகள் திரைப்படத்துல வச்சாலும், இன்னைக்கு காலகட்டத்துல எடுபடுமா அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? தமிழ் சமூகம் வந்து எவ்வளவோ முன்னேற்றத்துக்கு வந்துட்டாங்க இல்லையா? வந்துட்டாங்க. இன்றைக்கு உள்ள அரசு இப்ப ரஞ்சித் படங்கள்லாம் பாத்தீங்கன்னா, ரஜினிகாந்த் ஒரு அரசியல் பேச வைக்கிறார்ல. ஆ. அந்த மாதிரி கூட வந்து ரஞ்சித் ஒருத்தர் தான் அப்படி சொல்ல முடியும். இப்போ ஒரு மாரி செல்வராஜ் கூட ஒரு பொலிட்டிக்கல் இத வந்து வைக்கிறது இல்ல. அவர் சமூக ம். பிரச்சனைகள பேசுறாரு. சமூகத்தில் நிலவுகிற அந்த ஏற்றத்தாழ்வுகளை பற்றி பேசுறாரு. ஒரு ம். பொலிட்டிக்கலா ஒரு பஞ்ச் பேசுறது வந்து வெற்றிமாறனே கூட அப்படி பண்றதில்ல. வெற்றிமாறன் கூட அவரு கலை சட்டிலா வைப்பாரு. எதார்த்த செட்டிலா வைப்பார். ஒரு பஞ்சா வந்து ஒரு ஒரு ஹீரோயிசம் காட்டுறதுக்கான ஒரு நபர்களே இன்னைக்கு இல்லன்னு தான் பார்க்கணும். அப்படி விஜய்க்கு ஒரு ஒரு இடமே இல்ல. அப்படி ஒருவேளை நீங்க அப்படி இருந்தா அவர் படம் நடிச்சுக்கிட்டே நான் அரசியல்ல இருக்கேன்னு கூட சொல்லுவாரு. ஏன்னா எம்ஜிஆருடைய ஸ்ட்ராட்டஜியே அதுதான். எம்ஜிஆர் வந்து
கட்சிக்கு வந்ததுக்கு, அதாவது அவர் தனி கட்சி தொடங்கியதுக்கு பிறகு கூட படம் ரிலீஸ் ஆச்சு. நடிச்சாரு. அந்த படத்தை வந்து திமுக தரப்புல கலைஞர் கருணாநிதி கடுமையாக அதை தடை செய்கிற அளவுக்கு, அதை எங்கேயும் திரையிடாத அளவுக்கு முயற்சிகள் பண்ணி பார்த்தாரு. அதையும் தாண்டி அது வெற்றி பெற்று மக்கள்கிட்ட பேராதரவு பெற்றுச்சு. அந்த மாதிரி கதையெல்லாம் இருக்கு நமக்கு. அது மாதிரி விஜய்க்கு ஒரு ஸ்பேஸ் இல்ல. விஜய்க்கு அந்த மாதிரியான திரைத்துறையை இந்த அரசியல் லாபத்துக்கு பயன்படுத்துகிற ஒரு ஒரு இடமே அவருக்கு இல்ல அப்படின்னு தான் பார்க்கிறோம். அப்போ இவர் வந்து முழுக்க முழுக்க அவருடைய அரசியல் நகர்வுகள், அவருடைய அரசியல் திறமை, அரசியல் கல்வி, இதை நம்பிதான் அரசியல் செய்ய வேண்டி வரும் தமிழ்நாட்டுல. அது இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழல் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ள ஒரு அரசியல் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார். அதான் எம்ஜிஆருக்கும் இவருக்கும் உள்ள வித்தியாசம். வெறும் சினிமா புகழை கொண்டு அரசியல்ல சாதித்தவர் எம்ஜிஆர். கட்சியில இருந்தாரு, நீண்ட காலமா இருந்தாரு. அதெல்லாம் சரி. ஆனா திமுகவினுடைய கொள்கைக்கும் அதிமுகவினுடைய கொள்கைக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. பொதுவா அவங்க பேசுவாங்களே தவிர, நாங்களும் திராவிடர் தான் பேசுவாங்களே தவிர, உண்மையிலேயே திமுகவினோட கொள்கை அதிமுகவில் இருக்கான்னா இல்ல இல்ல இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. இன்னைக்கும் எடப்பாடி வரைக்கும் கிடையாது. அப்படி ஒரு அரசியலே கிடையாது. அவர்களுக்கு ஒன்று ஒரு திராவிட அரசியலே கிடையாது. அது ஒரு அரசியலற்ற அரசியல் கட்சி தான் அதிமுகவை பொறுத்த வரைக்கும். அது போல இன்றைக்கு வந்து விஜய் வந்து ஒரு அரசியலற்ற அரசியல் கட்சியை தொடங்கியிருக்காரு. அவரு என்ன அரசியலை முன்வைக்க போகிறார், அதுல இருந்துதான் அதாவது மக்கள் ஆதரவு கூட கிடைக்குங்க. யார் இன்னைக்கு வந்தாலும் மக்கள் ஆதரவு கிடைக்குது. அது வேற வேற காரணங்கள்னால கிடைக்குது. ஆனா அது நாட்டு மக்களுக்கு நலன் பயக்குமா அப்படின்னு கேட்டா, அது அவர் எந்த அளவுக்கு அரசியலை புரிந்து கொண்டு அரசியல் நகர்வுகளை செய்யறாரு, கொள்கை ரீதியாக அவர் எப்படி முன்னேறி செல்றாரு அப்படிங்கறதுதான் நம்ம பார்க்கணும். அதை பார்ப்போம் பொறுத்திருந்து. கண்டிப்பா தோழர். இப்போ விஜய் அவர்களுடைய அரசியல் பிரவேசத்தினுடைய தீவிரம், அதிமுக அது ஒரு மாதிரியான ஸ்டேட்ல இருக்கு. என்னதான் ஒரு உறுதியான தலைவராக அதிமுக கட்சியை முழுமைக்கும் கையில் வச்சிருக்கிறாரு எடப்பாடி அப்படின்னு சொன்னா கூட, மக்கள் மத்தியில பெரிய அளவுக்கு அவரை வந்து ஒரு லீடரா இன்னும் ஏத்துக்கல. ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை தாண்டி, இப்ப கொங்கு பெல்ட்டை தாண்டி எடப்பாடி அவர்களால ராமநாதபுரத்துக்கோ இல்ல திருநெல்வேலி ஏரியாக்கோ போயோ அவரால் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில ஆதரவை பெற முடியும் அப்படிங்கிறது இல்லை. ஆனா விஜய் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க அறியப்பட்ட நபரா இருக்கிறாரு. குறிப்பாக 40 வயதுக்கு கீழ் உள்ள இளைஞர்கள் மத்தியில ஓரளவுக்கு ஆதரவு பெற்ற இதாகவும் இருக்கிறாரு. எப்பயுமே ஒரு புதுசா ஒருத்தர் அரசியலுக்கு வராங்க அப்படின்னாலே மக்கள் மத்தியில ஒரு உற்சாகம் இருக்கும். சரி, இந்த தடவை ஒரு குழுப்பமே அப்படிங்கிற அந்த ஒரு பொது வாக்காளர்கள் ஒரு 10% பேர் இருப்பாங்க. அவர்கள் அப்புறம் இன்னும் ஒரு சில வாக்காளர்கள்லாம் இவர் பக்கம் சாயறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2026 தேர்தலில் ஒரு புதிய கூட்டணி, அதிமுக, விஜய், சீமான் போன்றவர்கள் கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்கு. ஸோ அது திமுகவுக்கும் திமுக கூட்டணிக்கும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. அதை எப்படி பாக்குறீங்க? திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு மைய அரசியல் இருக்கு. மையத்தில் ஆட்சி செய்கிற ஒரு பாசிச சக்தியை விரட்ட வேண்டிய தேவையில இருந்துதான் கம்யூனிஸ்ட் கட்சிகளோ விசிகேவோ மற்றவர்களோ இருக்காங்க. அதை வந்து நம்ம வந்து கேள்வி எழுப்பி அதுல இருந்து நம்ம வந்து பிரித்தெடுக்கிற ஒரு வாய்ப்பு இன்றைக்கு இல்லை. அதை வந்து நம்ம உறுதியா சொல்ல முடியும். அதை நம்ம தெளிவுபடுத்திக்கலாம். 2026 இதே கூட்டணி தான் நீடிக்க போகுது. ஏன்னா மத்திய ஆட்சியில பிஜேபி தான் இருக்கிறாங்க. அதுல வந்து மாற்று வழிகளே இல்லை நம்மை பொறுத்தவரை. இன்னொரு பக்கம் நீங்க சொல்ற மாதிரி எடப்பாடியை மக்கள் ஏற்றுக்கொள்கிற ஒரு இடம் இல்லை. எடப்பாடி மட்டும் இல்ல, ஓபிஎஸ் அன்றைக்கு நிலைமையில ஒருவேளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவராக இருந்திருக்கலாம். அவருடைய பீச் உண்ணாவிரதம் போன்ற நடவடிக்கை, மோடியோடு போய் அவர் தினமும் போய் சந்திக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் அவரை அம்பலப்படுத்திடுச்சு. சசிகலா வந்து ஒரு குற்றவாளியத்தான் பார்க்கப்படுறாரு. இப்படி அதிமுகவுடைய எந்த தலைவர்களையும் பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ளுகிற நிலைமையில இல்லை. அப்படிங்கும் போது நீங்க வந்து விஜய் வந்து ஒரு எல்லா இடங்கள்லயும் சகஜமா போகிற அறியப்பட்ட முகமாகவும் இருக்கிறாரு. ஏற்கனவே சினிமாவில் அவர் மிக பெரிய அளவுல மக்களால் கொண்டாடப்படுகிற ஒரு இடத்துலயும் இருக்காருங்கும் போது அவருக்கு இந்த வாய்ப்பு மிக எளிது. அதுபோல நம்ம வந்து கடந்த ஒரு 30 ஆண்டுகளாக பார்த்தோம்னா ஒரு வலிமையான அரசியல் தலைவர், ஒரு நம்பகமான அரசியல் தலைவர் நம்ம தமிழக அரசியல்ல வரல அப்படின்னு தான் பார்க்கணும். வைகோ வந்தாரு, திமுகல இருந்து உடைத்து கொண்டு வந்தாரு.
பெரிய அளவுல வெற்றி பெற்றாங்க, பார்லிமெண்ட்ல வெற்றி பெற்றாங்க. ஆனால் தொடர்ந்து அதை வந்து நீடித்து கொண்டு செல்ல முடியல அவரால. ம், ம். விஜயகாந்த் வந்தாரு. விஜயகாந்த் வந்து பெரிய அளவுல வெற்றி பெற்றாரு. ஆனால் இவர்கள் எல்லாம் வந்து ஒரு விஜய் அளவுக்கு வலிமையானவர்களா? அதாவது மக்கள்கிட்ட இப்ப வைகோவுக்கு வந்து தென் மாவட்டத்துல செல்வாக்கு உண்டு. வட ஆமா. தமிழகத்திலேயோ இல்ல இங்க சென்னை போன்ற இல்ல பகுதிகளிலயோ அவரு அவருக்கு அரசியல்ல ஒரு ஆளுமை அப்படிங்கிற பேரு ஒண்ணு இருக்குல்ல. பேச்சு திறமை ஆமா, இருக்கு. பிரச்சார தீவிர அவருடைய பிரச்சாரத்துக்குன்னு ஒரு மவுஸ் இருக்குல்ல மக்கள் மத்தியில. ஆமாமா. அது அது இருக்கு. அதே மாரி இப்ப அ அ அது இருக்கு. ஆனா வந்து பொதுவா மக்கள்கிட்ட அறிமுகம் அது வந்து இன்றைக்கு தேவைப்படுது. சீமானே வந்து திரைத்துறையில இருந்தது அவருக்கு ஒரு கூடுதல் பலம். ம். இன்னொரு பக்கம் தமிழ் தேசிய அரசியல பேசுறாரு அப்படின்னாலும், அ எளிய மக்கள்கிட்டயும் அவருடைய முகம் வந்து பரிச்சப்பட்ட முகமா தெரியுது. அந்த அந்த இடர்பாடு வந்து வைகோ போன்றவர்களுக்கு உண்டு. அந்த மாரி விஜய்க்கு அந்த தடைகள்லாம் இல்ல. பல தடைகள் வந்து விஜய்க்கு உண்மையிலேயே இல்லங்க. அது வந்து ஒரு பாசிட்டிவ் தான். அப்படி பார்க்கும்போது, இப்போ வந்து புதிதா வந்திருக்கிற அண்ணாமலை, அ ம். மற்ற கட்சிகளுடைய தலைவர்களோட ஒப்பிடும்போது, இவர்கள் எல்லோருக்கும் ஒரு தடை இருக்கு. அப்ப இந்த கட்சிகள் எல்லாமே வந்து விஜயை நோக்கி செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நான் பார்க்கிறேன். அப்படி ம். பார்க்கும்போது அதிமுகவுல மிகப்பெரிய அளவுல கணிசமான மக்கள் வந்து விஜய்க்கு ஆதரவு அளிப்பாங்க. ஒரு மாற்று வந்திருக்காங்கங்கிற அடிப்படையிலயும், ஒரு தகுந்த ஒரு நபராகவும் விஜய் இன்றைக்கு இருக்கிறாரு. ஒரு அரசியல் ரீதியா நம்பகத்தன்மையோட இருக்கிறாராங்கிறது நாளைக்கு தான் தெரியும். இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் அவர் நம்ம வீட்டு பையன், நம்ம ஊர் பையன், ஒரு தமிழன் அப்படி பல அடையாளங்கள அவருக்கு வந்து குடுக்கலாம். அப்படி வந்து அவர் பார்க்கப்படுறாரு. அதனால பெரும்பாலும் பிஜேபியை நோக்கி நகருகிற கூட்டம் இன்னைக்கு வந்து தடையாகும். பிஜேபிக்கு இதற்கு மேல ஒரு கூட்டம் போவதற்கான வாய்ப்பு இல்ல. அதாவது ஏதோ ஒரு அரசியல் கட்சியில நாம வந்து இடம் பெறணும்னு நினைக்கிறாங்க. அது ம். விஜயினுடைய அரசியல் கட்சியா இருக்கும்போது அவங்க ஈஸியா போயிடுவாங்க. இன்னொரு இன்னொரு பக்கம் அதிமுகவுல இருக்கிற கூச்சல், குழப்பங்கள், நம்பிக்கையின்மை, தலைவர்கள் மீது யார் மீதும் அவர்கள் நம்பிக்கை கொள்ளாதது இன்னொரு கட்சியை நோக்கி நகரும்போது, அது ஒரு புதிய கட்சிக்கு வாய்ப்பாக விஜய் ம். கட்சிக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா தோழா. தொடர்ந்து பார்க்கலாம். உங்கள் கருத்துக்களுக்கு நன்றி தோழா. நன்றி தோழர்.